ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை டெக் 10 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பொதுவாக நாங்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். அந்த வாட்ஸ்அப்பில் அநேகமாக ஸ்டேட்டஸ் பார்ப்போம். எங்களோட ஃப்ரீயான டைமில் வந்து ஸ்டேட்டஸில் சிலது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வீடியோவாக இருக்கலாம் அல்லது ஒரு பிக்சராக இருக்கலாம். அது எங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த வீடியோவை நாங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விருப்பமாக இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் வச்சவங்கள்ட்ட அந்த வீடியோவை கேட்குறதுக்கு எங்களுக்கு தயக்கமாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் எப்படி நாங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் உங்களோட ஸ்டேட்டஸுக்குள்ளே போய் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸை ப்ளே பண்ணுங்கள். அந்த ஸ்டேட்டஸ் முடியும் வரைக்கும் ப்ளே பண்ணுங்கள். நான் இந்த ஃபோனில் இருக்கிற 2 வீடியோவை ப்ளே பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் வந்து நிறைய லெவல்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ரொம்ப ப்ளே பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு வாட்ஸ்அப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனில் இருக்கிற ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பிறகு ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். கீழே ஆண்ட்ராய்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆண்ட்ராய்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மீடியா அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதில் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பிறகு உங்களோட ஃபோனில் வலது மேல் மூலையில் பார்த்தீங்கன்னா 3 டொட் இருக்கும். அந்த டொட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷோ ஹிடன் சிஸ்டம் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணதுக்கு பிறகு பேக் வாங்க. பேக் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஃபோல்டர் வந்து பிளராக காட்டும். அந்த பிளர் ஆப்ஷனில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ளே பண்ண அந்த வீடியோ இந்த ஃபைலுக்குள்ளே தற்காலிகமாக டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் எந்த வாட்ஸ்அப் வீடியோவோ ஃபோட்டோஸ் பார்த்தாலும் இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் அது தற்காலிகமாக டவுன்லோட் ஆகும். அந்த ஸ்டேட்டஸில் காலம் வரையறை முடிஞ்சதுக்கு பிறகு அல்லது அந்த ஸ்டேட்டஸ் போட்ட நபர் வந்து டிலீட் பண்ணாலோ இந்த ஃபோல்டருக்கு இருந்து அந்த ஸ்டேட்டஸ் டிலீட் ஆகிரும். உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வேணும் அப்படி சொன்னால் இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து தான் நீங்கள் காப்பி பண்ணி வேறு இடத்துல பேஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீடியோ நான் அங்கே பார்த்தேன்னா அந்த 2 வீடியோவும் இந்த ஃபோல்டருக்குள்ளே எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி வேறொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஃபோனில் இருக்கிற SD கார்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஃபோல்டருக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கியரை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்டு SD கார்டுக்குள்ளே சேவ் ஆகிருக்குது. இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸ் வந்து உங்களோட ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோவை நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு சொன்னாலும் இனி வச்சுக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன்னா நம்மளை வந்து ஜட்ஜ்மெண்டலாகவே பார்க்க மாட்டாங்க. நம்மளே ஏற்றுப்பாங்க. நம்மளோட நிறைகுறைகளை அழகாக சொல்லுவாங்க. எப்போ வேணாலும் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள மை டெக் 10 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.